இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அமேசான் தமிழ். இந்த வெப்சைட்டோட பயன் என்ன, இதில் நம்ம போய் ப்ரௌஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அமேசான் தமிழ் வெப்சைட்டில் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அனைத்து பொருட்களும் இங்கே எந்த சைட்டில் பெஸ்ட்டு ஆஃபரில் தராங்கன்றதை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் போகும்போது உங்களுக்கு உங்களுடைய பணம் சேமிக்கப்படுறது உண்மை. ஏன்னா இன்றைக்கி ஆன்லைனில் கிடைக்கிற பொருள் நம்ம நேரடியாக போய் வாங்கக்கூடிய கடைகளில் கிடைக்கிறதில்ல. உதாரணத்துக்கு மொபைல், பென்ட்ரைவ் இந்த மாதிரி புதுசாக வர்றது இன்றைக்கி நேரடியான நம்ம போய் வாங்கக்கூடிய கடைகளில் கிடைக்கல. அதனால் இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, பெரும்பாலானோர் ஆன்லைன் மூலிமா தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆன்லைன் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இன்றைக்கி என்ன ஆஃபர் அப்படின்னு தெரிஞ்சிக்காமையே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, நேரடியாக போயிட்டு ஏதோ ஒரு வெப்சைட்டில் ஒரு மொபைல், இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் கேலக்ஸி வாங்குறாங்கன்னா அதுக்கு என்ன ஆஃபர்னு தெரியாமல் போயிட்டு ஏதோ ஒரு அமேசானோ, ஃப்ளிப்கார்ட்டோ, ஸ்னாப்டீலோ ஏதோ ஒரு இதில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அதனால் அவங்களுக்கு என்ன எதுவுமே இல்லை, ஆஃபர் என்னான்னு தெரியாமல் போயிட்டு பண்ணிடுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு 10,000 ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நம்ம வேலை செஞ்ச காசுலேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். இப்போது அந்த 10,000 போயிட்டு 10,000 மொபைல் வாங்குறது லாபமா, இல்லை இன்னைக்கு ஆஃபர் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு 500 மிச்சம் பண்ணுறது நம்மளுக்கு லாபமா? பணம் சம்பாதிக்கிறது ஒரு வழினாலும் அந்த காசை மிச்சப்படுத்துறதும் ஒரு புத்திசாலித்தனம். அதுக்கு இந்த அமேசான் தமிழ் .com உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போது இந்த அமேசான் தமிழில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்டோர்ஸு பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், ஜாபாங், பேடிஎம், அது மோஸ்ட்லி என்னென்ன வெப்சைட் இருக்கோ ஃபேமஸான வெப்சைட் அதோட ஆஃபர்ஸ் எல்லாமே டெய்லி நாங்கள் இந்த அமேசான் தமிழ் .com மூலிமா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரே பொருள் ஒரு பென்ட்ரைவ் எடுத்துக்குவோம். அது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் ஆஃபர் விட்றாங்க, ஸ்னாப்டீல்லையும் ஆஃபர் விட்றாங்க, அமேசானில் ஆஃபர் விட்றான்னு வச்சுங்க. இப்போ அதில் எது பெஸ்ட் ஆஃபர் அப்படின்றத நாங்கள் டெய்லி எங்கள் சைட்டில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் வாங்க போகிறீங்கன்னு வச்சிங்களா, இப்போ அதில் எது பெஸ்ட் ஆஃபர்னு தெரிஞ்சால் அந்த சைட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டைரெக்டாக போய்ட்டு வாங்கிக்கலாம். அது தெரியலனா ஏதோ ஒரு இடத்துல போய்ட்டு நம்ம போய்ட்டு அந்த பென்ட்ரைவ் வாங்குவோம். அப்போ நம்மளுக்கு நம்ம வச்சுருக்கிற பணம் நம்மளுக்கு லாஸு. இப்போது ஒரு 300 ஒரு பென்ட்ரைவ் வாங்க போகிறோம், அதில் ஒரு 250 அந்த பென்ட்ரைவ் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த 50 என்பது நம்மளுக்கு ஒரு சேமிப்பு. அதனால் இந்த அமேசான் தமிழில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் பணம் மிச்சமாகுது என்பது உறுதி. இதில் எப்படி நம்ம ப்ரௌஸ் பண்ணி இது மூலிமா போகிறதுன்றது ரொம்ப ஈஸிங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் வாங்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த சர்ச் பாக்ஸில் பென்ட்ரைவ் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்கள். பென்ட்ரைவ்னு டைப் பண்ணிங்கன்னா இப்போது இந்த பென்ட்ரைவ் ஆப்ஷனில் இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டே பார்த்தாங்களா 70% ஆஃபரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த 70% ஆஃபர் இது பார்த்தீங்கன்னா இது அமேசான் .comல கொடுக்குறாங்க. அப்போது இந்த இதை இப்போது நம்ம யூஸ் பண்ணி போகும்போது நம்மளுக்கு 70% என்ன பண்ணுது, பென்ட்ரைவ் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு சேமிப்பாக கிடைக்கிது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த சேமிப்பு இந்த ஆஃபர் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் பென்ட்ரைவ் வாங்கும்போது நம்மளுக்கு இந்த 70% நம்மளுக்கு மிச்சமாகுது. இப்போது இதுக்கு எப்படி போகிறதுனா, இந்த மாதிரி நீங்கள் பென்ட்ரைவ் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் டு ஆஃபர் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா டைரெக்டாக இந்த கிளிக் பண்ணி நீங்கள் போகும்போது டைரெக்டாக அந்த அமேசான் ஆஃபருக்கு அங்கே போயிடும். இதில் நீங்கள் பென்ட்ரைவ் வாங்கும்போது இந்த ஆஃபருக்குள்ளே இந்த மாதிரி பேஜ் ஆஃபருக்குள்ளே வாங்கும்போது தான் அந்த இது உங்களுக்கு அந்த ஆஃபர் எலிஜிபிள் ஆகும். இப்போ நீங்கள் தனியாக போய் வாங்கினீங்கன்னா அந்த ஆஃபர் எலிஜிபிள் ஆகாது. உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ இந்த லிங்க் மூலிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலனிக்கு பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர். இப்போது இந்த மாதிரி இதுக்கு 76%, இதுக்கு 19%, அந்த மாதிரி இதில் ஆஃபர்ஸ் நிறைய கிடைக்கும். அதனால் நீங்கள் எப்போ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண போனாலும் நீங்கள் ஒரு முறை
அமேசான் தமிழுக்கு வந்து நீங்கள் என்ன பொருள் வாங்க போகிறீங்களோ அந்த பொருளோட நேமை இங்கே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அதனுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் எந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து கம்மியாக இருக்குன்ட்டு இதில் பாருங்கள். அது மூலிமா போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு உங்களோட மணி வந்து ஈஸியாக வந்து சேவ் ஆகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இந்த ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி நாங்கள் என்னென்ன ஆஃபர் இருக்குன்ற அந்த வெப்சைட்டில் இருக்கிற ஆஃபரை வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். அது உங்கள் ஃபேஸ்புக் பேஜுக்கு ஈஸியாக வந்துடும். நன்றி.